ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஃபெர்டிலைசர் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம என்னதான் வந்து மண்ணுக்கு இது பண்ணாலும், நீங்கள் மண் கலவை ரெடி பண்ணாலுமே மண்ணில் வந்து நமக்கு சத்து இருக்கணும், சரிங்களா? அதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம். இது வந்து என்னென்ன பர்பஸ் நான் சொல்லிடுறேன். மண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுத்துரும். இதனால் நமக்கு வந்து பிளான்ட் வந்து நல்லா க்ரோத் ஆகும். இது என்னென்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இதில் வந்து மாட்டோடைய கோமயம், மாட்டு சாணம், அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெல்லம் அது யூஸ் பண்ணுவாங்க. அதுபோக பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பருப்புகள்லாம் வச்சு ஒரு 48 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வச்சுருவாங்க. தனியாக வந்து கூலிங் ப்ளேஸில் வச்சுருவாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து மைக்ரோ ஆர்கானிக்ஸ்லாம் டெவலப் ஆகும். அது வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்து நல்லா கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து மாடி தோட்டம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு க்ரோ பேக்குள்ளே தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். நார்மலாக நீங்கள் நிலத்தில் வச்சிங்கன்னா அது நல்ல ஒரு என்ன சொல்கிற சத்துக்கள் கிடைக்கும், எல்லாமே கிடைச்சிரும். ஆனால் க்ரோ பேக் நம்ம வைக்கும்போது என்னென்னா, இந்த மண்ணோட கலவையில் வந்து நம்ம அப்பப்போ ஒரு 5 நாளுக்கு ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்தோம்னா தான் அதோட டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு நல்ல ஒரு அறுவடை கிடைக்கும். ஸோ ஓகே, இது வந்து எப்படி கொடுக்குன்னு நான் சொல்கிறேன். அதாவது இந்த ஜீவாமிர்தம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, உங்களுக்கு வந்து 1 லிட்டருக்கு 5 ml தரணும். இந்த மாதிரி கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் கொடுக்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து 30 ml வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து ஸ்ப்ரேயர் வச்சுருக்கேன், 5 லிட்டர் ஸ்ப்ரேயர். ஸோ அதில் நான் வந்து வந்து கலந்துக்கிறேன். பதினஞ்சு நாளைக்கு ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தா ஓகேங்க, நல்லா வந்து க்ரோத் ஆகிடும் செடி. உங்களுக்கு மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. செடிகளோட வேர்கள் பாதிக்காத அளவுக்கு மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா பருப்புக்கீரை இதோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 days ஆச்சு. அதோட க்ரோத் பாருங்கள் எப்படி இருக்குங்க. அப்புறம் வந்து இன்னொன்று மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. சப்போஸ் யாருக்காவது வந்து இந்த மைக்ரோ கிரீன்ஸ் பற்றி தெரிஞ்சுதுன்னா இதை வந்து நாங்கள் பண்ணலான்னு நினைக்கிறோம். இந்த ஐடியாஸ் இருந்ததுன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா வந்து அது ஒரு ஃபர்தராக வந்து அந்த இது வந்து பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.